உங்க எல்லாருக்கும் தெரியும் கூட்டணி பேச்சுவார்த்தை அங்கங்க அவங்க வந்து அங்கங்கே நடைபெற்று தான் வருது. எந்த கூட்டணியும் நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் நாமினேஷன் தாக்கல் செய்ய ஆரம்பிச்ச பின்னர் கூட பல இடத்துல கூட்டணி மாறிட்டு காங்கிரசுக்கும் திமுகவிற்குமான பிரச்சனைகள் வந்து முற்றிலும் திமுக கிரியேட் பண்ணாங்க. ஏன்னா திமுக வந்து காங்கிரஸ் எப்பொழுது வந்து அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும், ஏன்னா இது வந்து இப்ப தொடங்கினதில்லை. 2006 கலைஞர் அவர்கள் வந்து அந்த 2006 தேர்தல் அப்பயே அவங்களுக்கு கம்மியான வாக்குகள் கிடைக்கப்பட்ட போது 92 எம்எல்ஏ இருந்தப்ப கலைஞரே அன்னைக்கு வந்து எங்களுக்கு நாங்க உங்களுக்கு ஆட்சியில பங்கு தரோம் சொல்லிட்டு அப்புறம் ஏமாத்தினார். அதை அப்ப இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் பின்னாடி பல காலங்களில் அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். அது மாதிரியான ஒரு கோரிக்கை வந்து எல்லா கட்சியும் வந்து சும்மா 4 எம்எல்ஏ வச்சுட்டு ஒரு 40 எம்எல்ஏ வச்சுட்டு சும்மா அங்க வந்து சட்டசபையில் போய் உட்காந்துட்டு பக்கோடா சாப்பிட்டு வரல. எல்லாரும் அவங்க ஆட்சியில பங்கு கொடுத்தாதான் அங்க போய் வந்து அவர்களுக்கு தேவையான அவர்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியும். இப்ப நீங்க கூட்டணி கட்சியாக இருந்தாலும் கூட்டணி கட்சி அவங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னா போய் திமுக அமைச்சருடைய கேட்ல போய் நிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்களுக்கு இருக்கிற ஒரு பிரதிநிதித்துவத்தில் அவங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு ஏதாவது செய்ய முயற்சி